முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். பிகாரி கோவிலில் கோலாகலமாக தொடங்கிய ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் உள்ளிட்ட செய்திகள் விரைவுச் செய்திகளாகும். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மேலும் பல நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர் கச்சா எண்ணெய் விலையேற்றத்தின் போது நுகர்வோருக்கு பலன் கிடைக்கும் விதமாக கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி பெட்ரோல் டீசலுக்கான வரி குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதேபோன்று பல நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். ஆனால் 9 மாநிலங்களில் வரி குறைப்பு அமல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, ஸ்பெயின், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 50 முதல் 58 விழுக்காடுகள் வரை உயர்ந்த நிலையில் இந்தியாவில் 5 விழுக்காடு மட்டுமே அதன் விலை உயர்த்தப்பட்டதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தன்னை கைது செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசை சகிப்புத்தன்மையற்ற அரசு என்று ஜெயக்குமார் கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முதலமைச்சர் கேட்பதை ஜெயக்குமாரால் பொறுத்துக் கொள்ள இயலவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் தன் மீதான புகார்களுக்கு நீதிமன்றத்தில் தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டுமே தவிர பேட்டிகள் வாயிலாக அல்ல என்று தெரிவித்துள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவோ இணை ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லாத ஜெயக்குமாரை கைது செய்வது அதிமுகவை எச்சரிப்பதாக எப்படி அமையும் எனவும் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒற்றை தலைமை வேண்டும் என்று அதிமுகவில் யாரும் வலியுறுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஜாமீனில் உள்ள ஜெயக்குமார் திருச்சி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் திமுக மக்கள் பணியில் கவனம் செலுத்தாமல் அதிமுகவை அழிப்பது பற்றியே சிந்தனை செய்து வருவதாக கூறினார். தலைமை இல்லாதனாலதான் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு போடுறாங்க. அதிமுக ஒரு வலுவான தலைமை தேவைங்கிற ஒரு பொருள் எழுந்திருக்கு. ஒற்றை தலைமைங்கிற மாதிரி யார் சொன்னா? நிறைய பேர் கருத்து சொல்றீங்க, அது தவறான கருத்து. இப்போ 1996 மாபெரும் தலைமை யாரு? அது தலைமைன்னு பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத தலைமை. இது புரட்சியாளர் அம்மா அவர்கள். அப்போ வழக்கு போடலையா? இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருக்காருன்னா அது வழக்கு போடலையா? தனது 7 ஆண்டு கால ஆட்சியில் கோவை பகுதிக்கு ஒரு புதிய ரயிலை கூட விடாத பாஜக எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து கேள்வி கேட்பதா என்று கோவை MP நடராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி MLA வானதி சீனிவாசன் பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து கோவையை பிரித்து சேலம் கோட்டத்திற்கு இணைக்க கோரி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மனு அளித்த நிலையில் பாலக்காடு கோட்டத்தில் இருந்து கோவை பிரிக்கப்பட்டு கடந்த 2006ஆம் ஆண்டில் சேலம் கோட்டத்தில் இணைக்கப்பட்டதாக கோவை MP PR நடராஜன் விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்து வானதி சீனிவாசன் கோவை தொகுதி MP பதற்றத்தில் பேசுவதாகவும் MP-யாக இருந்தபோது என்ன பணி செய்தார் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் வானதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் MP நடராஜன் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் செய்த பணிகளை பட்டியலிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கை சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனில் பங்கே பிகாரி கோயிலில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலமாக தொடங்கியது. நாடு முழுவதும் வரும் 18ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் மதுரா பங்கே பிகாரி கோயிலில் ஹோலி கொண்டாட்டம் தொடங்கியது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை வீசினர். கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த பாராலிம்பிக் போட்டி கோலாகலமான கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. பீஜிங்கில் உள்ள பறவையின் கூடு எனும் மைதானத்தில் கடந்த 4ஆம் தேதி பாராலிம்பிக் போட்டிகள் தொடங்கின. அதன் முடிவில் 18 தங்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடம் பிடித்தது. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற பாராலிம்பிக்கின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மைதானம் வண்ண விளக்குகளால் கண்களை கவரும் விதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 30,000 பார்வையாளர்களுக்கு மத்தியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இறுதியாக ஒலிம்பிக் கொடி இறக்கப்பட்ட பின் நடைபெற்ற வண்ணமயமான வான வேடிக்கை இரவை பகலாய் மாற்றி காட்டியது.
மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்த 2 நாட்களில் திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஜல்தா பகுதியைச் சேர்ந்த தபன் காந்து என்கின்ற ஆளுங்கட்சி பிரமுகர் அங்குள்ள 2வது வார்டில் போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் நடைபயிற்சிக்கு சென்றபோது பின்தொடர்ந்த அடையாளம் தெரியாத கும்பல் அவரை தலையில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் நேற்று பனிஹாட்டி பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் அனுபம் தத்தா என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வளர்ப்பு நாய்க்கு மருந்து வாங்குவதற்காக கடைக்கு சென்ற அனுபம் தத்தாவை பின்தொடர்ந்து வந்த கும்பல் சில நொடிகளில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றது. பதை விதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சீக்கியர்கள் மட்டும் கிர்பன் எனப்படும் சிறிய ரக வாளை உள்நாட்டு விமானங்களில் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர் என விமான பாதுகாப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பின்படி பயணிகள் கொண்டு வரும் வாளின் உயரம் 15.24 சென்டிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கைப்பிடி மற்றும் உரை ஆகியவற்றுடன் சேர்த்து வாளின் மொத்த உயரம் 22.86 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீக்கியர்களை தவிர வேறு யாரும் விமானத்தில் வாளை கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் விமான பாதுகாப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.